இன்னைக்கு முதல் சாப்பாடு என்ன அதுமா பிறருக்காக என்ன செய்யணும்? நீங்க மன்னிக்கப்படும் முடியாது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், பிறர் மன்னிக்கப்படும் முடியாது நீங்க ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அந்த பிறர் யாரு? அந்த பிறர் யாரு? உங்களோட தாய் தகப்பன்மார்களா, நம்ம பிள்ளைகளா, கூட பிறந்தவர்களா? யாரை சொல்றாங்க பிறர்னு? நம்மளை எதிர்த்து செய்தவர்கள், நமக்கு விரோதியர்கள், நமக்கு இங்கே நமக்கு விரோதமா செஞ்ச ஆட்கள், இங்கே சிலுவையில் அரைஞ்ச ஆட்கள் கருத்துலாம் கர்த்தர் என்ன சொன்னார்? இவர்களை மன்னியும் என்று சொன்னார். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஏதாவது சின்ன பரவாயில்ல முடியாது மன்னிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த மன்னிப்பு பற்றிக்கு கர்த்தர் சொல்லல. உனக்கு துரோகம் செஞ்சவன் பாருங்க, உன்னை ஏற்று நின்னா பாருங்க, அவனை என்ன செய்ய திருப்பி பழி வாங்காம புதிய உடன்படிக்கையில் நடந்து கொள்ள முடியாது, அவனுக்கு மன்னிப்பு தர முடியாது ஒரு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும்